வணக்கம் வணக்கம். மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நாங்க ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கோம். நீங்க இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Nice. ஏன்னா இன்னும் எக்ஸைட்டடா இருப்பீங்க, கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. உங்களோட மூவி காயல் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை வேர்ட் ஆஃப் மவுத் அதை கேட்கும்போது நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஸோ காயல் படம் உங்களுடைய ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்க. எப்படி இது படமா அமைஞ்சது? இது படமா பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்து ஆக்சுவலாக நான் எழுதி வச்சிருந்தது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பற்றி ஒரு ஸ்டோரி. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு உலகம். நீங்கள் எப்போவுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது. ஆமா. ஸோ பட் அதோட பட்ஜெட் பெருசு. எந்த பெரிய தயாரிப்பாளர்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர், அதுவும் ஒரு லேடின்னா அவ்வளோ பட்ஜெட் கொடுக்க யோசிப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இது நடந்த ஒரு கதை. இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நம்ம பெண்கள் நம்ம கதைகளை சொல்கிறதில்ல. உண்மையாக அன்எடிட்டட் ஃபார்ம் வந்து யாரும் தெரியாது. நமக்குள்ளே வச்சு நமக்குள்ளே நம்ம அம்மாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அதான் கதை. எல்லாம் நம்ம காற்றுல பேசுவோம், செடியோட பேசுவோம். ஆனால் மனிதர்களோட நம்ம, ஏன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு வந்து நமக்கு வரும். அதில் இந்த கேப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, கற்பு கலாச்சாரம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நம்ம எல்லாருமே அமைதியாகவே செத்து போயிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒய் நாட் ஷேர் மை ஸ்டோரி ஸோ தட் இன்னொருத்தருக்கு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அதோட கோர் பாயிண்ட். ஓகே. இது நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸ்க்கு தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு மேம்? நான் அது வெறும் டிரெக்டராக மட்டும் பார்க்க இல்லை, எந்த துறைனாலும் பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குது, எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளோ வரவேற்பு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசணும். முதல்ல பெண்களுக்கு எந்த திறமை இருந்தாலும் அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க. ஸோ என்ன ஆகிடும்னா ஒரு நேரத்தில் நமக்கே அந்த லோ கான்ஃபிடென்ஸ் வந்துடும். லோ லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம எல்லாம் செஞ்சுருவோமா, நமக்கு செய்கிறது முடியுமா, நம்மள டவுட் பண்ண வச்சிருவாங்க. செல்ஃப் டவுட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை முதல்ல உடைக்கணும். நம்ம அதை முதல்ல உடைக்கணும். பிகாஸ் எனக்கெல்லாம் ஃபிலிம் பேக்ட்ராப் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபிலிமில் காட்ஃபாதர்ஸும் கிடையாது. ஸோ இதெல்லாம் மீறி வர்றதே பெரிய சவால். கண்டிப்பா. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த மூவி ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சுல. ஸோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆனது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு? என்ன மாதிரியான போராட்டம் ஃபேஸ் பண்ணீங்க? அதை வச்சு 100 படம் எடுத்துடலாம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. படம் எடுத்தப்போ வந்து நிறைய நம்பிக்கை இருந்தது. இதை வந்து பட் கிரியேட்டிவ் ப்ராசஸ் வேற, ட்ரேட் மார்க்கெட் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் த மூவி பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது மலையாள படம் மாதிரி இருக்கு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய விமர்சனங்கள் பார்ப்போம், மலையாளத்துல நல்ல படங்கள் வருது, தமிழ்ல ஏன் வரல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரும்போது முதல் முறையா அச்சோ அப்படின்னு இருந்தது. நிறைய சவால்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் அவங்க யாரையும் தப்பாக சொல்லல, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ட்ரேட் மார்க்கெட்லேருந்து. பட் எனக்கு இப்போ தான் அந்த ட்ரேட் வேல்யூஸ்லாம் புரியுது ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஃபஸ்ட் டைம் டிரெக்டர், ஃபஸ்ட் டைம் எல்லாமே நிறைய ஃபஸ்ட் டைம் தான். ஸோ அது புரிஞ்சு அப்புறமா வந்து ஒரு நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்தது. பட் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், 65 பேரோட உழைப்பு இருக்குது, அது உலகத்துக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு சவால், பெரிய சவால். அதை வந்து நீங்கள் அது படம் எடுக்கிறத காட்டிலும் ப்ரொமோஷனுக்கு பணம் தேவைப்படுது. இன்னொரு படம் எடுத்துடலாம். சென்னு ஒரு டைரக்டர், அவங்க ஃபீமேல் தான். அவங்க வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட க்ரூ பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க கேமராமேனும் தான். அவ்வளோதான். அவங்களே வந்து படம் பண்ணி அவங்க இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்குறாங்க. ஃபில்ம் மேக்கிங் அப்படி தான் இருக்கணும், அது என்ஜாயபிள் ப்ராசஸாக இருக்கணும். பட் இங்கே வந்து என்னவா இருக்குன்னா நமக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் ட்ரேட்னால வருது. ஸோ காயல் படம் வந்து படமாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க. அஃப்கோர்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் முடிச்சிருப்பீங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி இது யார்கிட்ட உங்களுக்குன்னு கூட சப்போர்ட் பண்ணி இருந்தவங்க யார்? ஆக்சுவலாக சினிமா நான் வந்து ஒரு 2014 வரைக்கும் கைலாசம் இருந்த வரைக்கும் அவரோட தொலைக்காட்சியில் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் அவரோட இறப்புக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து அப்போது மீரா கதிரவன் விழித்திருன்னு ஒரு படம் எடுத்தார்.
அதில் ஒரு ஆர்ஜே போர்ஷனாக இருந்தது. நான் ஒரு ஆர்ஜேயாக 10 வருடங்கள் வேலை பார்த்தவள். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி அந்த படத்தில் ஆர்ஜேவா அபிநயா நடித்தாங்க. ஸோ அதில் நான் வந்து ஸ்கிரிப்டில் அவரோட வந்து பணியாற்றினேன். அப்புறம் தொடர்ந்து அந்த படத்துலேயே ஒரு பாட்டு எழுதினேன். அப்புறம் நிறைய பாடல்கள் எழுதினேன். அப்படி வந்தது தான். அப்புறம் பரத்பாலாவோட ஒரு படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து மெல்ல மெல்ல வரும்போது தான் ஒரு 8 பெண்களை வைத்து அவர் அமெரிக்காவில் இருக்கார், ஜேசு சுந்தரமாறன்னு. அவர் வந்து ஒரு குறும்படம் தயாரித்து அவர் வெளியிடுறாரு கொரோனா காலங்களில். அதை ஒரு 8 பேர் இங்கே வெளியிட்டோம் பெண்களாக. அதில் ஒருத்தி நான். அப்படிதான் எனக்கு இவர் அறிமுகம். அப்புறம் நாங்கள் ஒரு சாங் ஆல்பம் ஒன்று பண்ணினோம். அந்த சாங் ஆல்பம் வந்து ரொம்ப குறைந்த ஒரு முதலீடில் பண்ணோம். அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அப்போது அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருந்தார். அதில் படம் பண்ணணுங்கிற இதில் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுட்ருக்கப்போ நானாக கேட்டேன், எனக்கிட்ட ஒரு கதை இருக்குது சொல்லவான்னு. வீடியோ காலில் தான் கேட்டார். ஓகே. வீடியோ காலில் கூட நான் சந்திச்சது இல்லை, படம் எல்லாம் முடிச்ச பிறகு தான் சந்திச்சேன். ஓகே. அவ்வளோ நம்பிக்கை உங்க மேல. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ட்ரெஷராக பார்க்குறேன் நான். உங்களை அது வந்து பொதுவாக வந்து உழைப்பு தான் தரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளவு நேர்மையாக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட ஸ்லாங்கே கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது மேம். நீங்கள் எந்த ஊர் நீங்கள்? நான் திருநெல்வேலி. என்னோட அப்பா இலங்கையை சார்ந்தவர். ஓகே. ஆமாம், அதாவது அந்த இலங்கை தமிழ் நடுவில் கொஞ்சம் அப்படியே வரதா? ஆமாம், எஸ். கியூட்டா இருக்கு கேக்குறதுக்கு. அப்படியா? வாய்ஸுமே அப்படியே ரொம்ப ஸ்வீட்டா அழகா இருக்கு. பழைய ஆர்ஜே, முன்னாள் ஆர்ஜே. அப்ப எங்களோட முன்னோடிகள் நீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க மேம். அப்ப நீங்க என்ன கதை சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டீங்களா கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லிட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கு? நான் சொன்ன கதையை சொல்லிட்டேன், சொல்ல வந்த முறையில் சொல்லலை. ஓகே. அண்ட் அதே மாதிரி கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நமக்கு எல்லாருக்குமே பிடித்த நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங் எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கதை வந்து மனசில் இருக்கும்போது ஒரு முறை அனுமோலை சந்திக்கும் போது யதார்த்தமாக சொன்னேன். எனக்கு நான் மனதில் வந்து அவங்கள எந்த கதாபாத்திரத்துக்கு வச்சுருந்தேன் அப்படிங்கிறத சொல்லாமல் அப்படி, ஏன்னா அவங்க அப்போ மலையாளத்தில் வந்து பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க. சொல்லிட்டுருங்க அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு கதை கேட்டு நான் வந்து சொல்லி முடிச்சுட்டு அவங்களே பார்த்தேன் அப்படி. ஏன்னா அது ஒரு அம்மா கதாபாத்திரம். ஸோ அதை எப்படி அவங்க ஒத்துப்பாங்களா, இல்லை அவங்க அந்த 2 ஹீரோயினில் ஒன்று தான் தான் நினைப்பாங்களா அப்படின்னு. அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு, எனக்கு இன்னும் அந்த காட்சி மனசில் இருக்குது, சாப்பிட்டுட்டே சொல்கிறாங்க முடிச்சுட்டு, இந்த படம் எப்போ பண்ணுறதுனால சொல்லுங்கள், அந்த அம்மா கேரக்டர் தானே இந்த மெஹந்தி, எனக்கு தெரியும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், எப்போ பண்ணாலும் நான் வரேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து நான் அவங்கள இது தயாரிப்பாளர் கிடச்சி நான் கூப்பிடும்போது அவங்க வந்து உடனே வந்து அவங்களோட மற்ற ஷெட்யூல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யாருக்கும் பாதகம் இல்லாமல் 1 மாதம் கால் ஷீட் கொடுத்து வந்தாங்க. ஸோ மற்ற கேஸ்டிங்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க? காயத்ரியா இருக்கட்டும், ஸ்வாகதா, அதுக்கப்புறமா லிங்கேஷ். தேன்மொழி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இறுக்கம் நிறைந்த, ரொம்ப ஒரு மென்மையான மென்னுணர்வுகள் கொண்ட, அதே நேரம் ரொம்ப அழுத்தமான ஒரு பெண். அதுக்கு எனக்கு எழுதும்போதே காயத்ரியை தவிர வேறு யாரையுமே நான் யோசிக்கல. அந்த முகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட், சூப்பர் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய நுட்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க. அதனால அவங்க ஸ்வாகதா வந்து துருன்னு நான் அவங்கள வந்து இந்த மியூசிக் ஸ்டுடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காத பெண், ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அலையிற பெண். அதனால அவங்க தான் வந்து. ஓகே. ஸோ உங்களோட படத்தோட நாயகன் லிங்கேஷை பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி கதைக்குள்ளே வந்தார்? அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் மாதிரி அவர் வந்து ஏன்னா லிங்கேஷ்னா ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடல் உண்ட ஒரு கபாலியில் ரஜினிட்ட அடி வாங்கி பல்லுடைந்த லிங்கேஷ் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த என்னோட டீமில் இருந்த ஒருத்தர் அவருக்கு தெரியும். ஸோ அது படம் காட்டும்போது அவர் ஒரு மலை உச்சியில் ஒரு டவலை வந்து தோள்பட்டை, இது யார் அப்படின்னு கேட்டேன். இது லிங்கேஷம்னா மெலிஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்னோட ஆதி தமிழ்ங்கிற கதாபாத்திரத்துக்கு ஒத்த முகமாக இருந்தது. ஓகே, சரி சந்திக்கலாம். ஏன்னா அப்போ நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருந்தேன், இன்ஸ்டாவில் உள்ளவங்க நிறைய பேரை பார்த்தேன். இவரை வந்து சந்திக்கும் போது நான் அந்த கதையை சொல்லும் போது அவர் ரியாக்ட் பண்ணது இருக்கு இல்லையா, கண்ணு அப்படி உள்வாங்கிட்டு கேட்டது, ஒரு விஷயத்த சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது.
அந்த நிறம் ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் தடையா இருந்தது. கொஞ்சம் ஆக்சுவலி அதை நாங்க கேட்க நினைச்சோம். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி எங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்ல கொண்டு போய் நிறைய டேக் வந்து எடுக்க வச்சாங்க. கடைசியில பார்த்தா எங்களுக்கு வந்து டல் மேக்கப் வந்து டல் டோன் வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க. அதான் டல் மேக்கப் போடக்கூடாது, எனக்கு வந்து ஸ்கின் டோனே வந்து ஒரு மாதிரி டேண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு மேம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா அதை தான் செய்வாரு, போட்டு கொடுக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா எதுக்காக வந்து அவர் அவ்வளவு நேரம் வெயில்ல வந்து நிக்க வச்சீங்க? ஆமா, இது வந்து புகாரா வந்திருக்குன்னு இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த மாதிரி அது என்னன்னா, அந்த பையன் கொஞ்சம் மாநிலத்துக்கும் மேல உள்ள நிறம் உள்ள பையன். என்னோட ஆதி தமிழுக்கு அந்த நிறம் தேவையில்லை. உங்களோட ரியல் ஆதி தமிழ்? ஆமா, திராவிட ரியல் ஆதி தமிழ்ல என்னோட கதாபாத்திரமான ஆதி தமிழுக்கு வந்து அந்த நிறம் தேவையில்லை. அதனால என்னன்னா, அத ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஷாட்டு, ரொமான்ஸ் சீனு, பாட்டு, தேன்மொழி பாட்டு இதெல்லாம் வந்து வரும்போது அவர் கொஞ்சம் மேக்கப் போட்டு வருவார்ல, கொடை பிடிக்க அசிஸ்டன்ட்டு. அந்த கொடையை கொஞ்சம் எடுத்துருங்க, ஏன்னா அந்த கடற்கரை காற்று ரொம்ப டேன் ஆகும், அந்த டேன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருக்குமே மேக்கப் கிடையாது ரொம்ப. ஸோ இந்த 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதுல உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொன்னீங்க. நீங்க அதுல எந்த சொல்லுங்களேன், எது என்னோட கேரக்டர்னு? எனக்கு என்னமோ தேன்மொழியா இருக்கலாம். ஓகே, சூப்பர். அண்ட் அதே மாதிரி உங்களோட ரியல் லைஃப்க்கும் இந்த படத்துக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் காமிச்சிருக்கீங்க? சினிமாக்காக வித்தியாசமும் கிடையாது. சினிமாக்காக எதுவுமே வந்து கமர்ஷியலா பண்ணலையா? இந்த படத்துல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறது தான் இதோட குறைபாடாக சொன்னாங்க. பட் ஆக்சுவலா ஸ்வாகதா ரோல் பிளே பண்ணவங்க வந்து ஒரு இமேஜினரியான ஒரு ரோல் தானே, உங்களோட ரியல் லைஃப்ல சார்ந்து இல்ல? இல்ல, இருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த படம் வந்து பல துப்புத்துலக்கும் ஒரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் கேள்விப்பட்டோம், படம் எடுக்கும்போது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் சீன், அதாவது கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்கடா டைரக்டர் காணோன்னு பார்த்தா என்ன தேடிட்டு இருந்திருக்காங்க செட்ல. எங்க போனீங்க கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம்? ஆக்சுவலா அந்த படம் 26 நாள் ஷூட் பண்ணோம். 24வது நாள் நினைக்கிறேன், அன்னைக்கு தான் வந்து கிளைமேக்ஸ் எடுத்தோம். ஒரு கடலுக்குள்ள எடுத்தோம், அது கடலுக்குள்ள கொஞ்சம் வச்சு கிளைமேக்ஸ் எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. அப்பாடா, கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எடுக்கும் போது நான் கடலுக்குள்ள நின்னேன், அதனால எனக்கு ஃபுல்லாவே நனைஞ்சிட்டு. அப்புறம் இவங்க எல்லாம் போனோன்னு நான் பார்த்து ஃபுல்லா கடலுக்குள்ளேயே நல்லா குளிச்சு செமையா இருந்தேன். இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க போல, எனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் என்ன காணும்னு தேடி இருக்காங்க. ஜாலியா வந்து கடலுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா மணல்லாம் அப்பி. அது ஒரு பெரிய நிம்மதியா இருந்தது. அண்ட் டைரக்டரா அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துச்சு? ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி? ஹாஃப் வே த்ரூ தானே, ஜஸ்ட் ஷூட் தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் களம் இறங்கணும் இல்லையா, அடுத்த மெயின் களத்துல இறங்கணும். பட் ஒரு ஃபீமேல் டைரக்டரா இருக்கிறது எவ்வளவு மேம் கஷ்டம்? ஈஸி தானே? டைரக்டரா இருக்கிறதே பெரிய கஷ்டம் தான் கேக்குறேன். ஒரு ஃபீமேல் டைரக்டரா எந்த சப்போர்ட்டும் இல்லாம இதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு கொடுக்கணுமே, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஆண் 20 வயசுல செய்யக்கூடியதை ஒரு பெண் வந்து 40 வயசுல தான் செய்ய முடியுது இந்த சமூகத்துல. ஏன்னா அந்த 20 வருஷம் அவ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஃபார் எனி உமன் அண்ட் வித்தவுட் எனி சப்போர்ட். அப்புறம் நம்மளை பற்றி யூனிட்டுக்கு 2-3 நாள் தெரியாது. ஸோ நம்ம காது படவே அவங்க நம்ம கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் என்ன எடுத்துருமா, படம் எடுத்துருமா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன வந்து பதில் கொடுப்பீங்க? நான் ஏன் பதில் கொடுக்கணும், என் படம் தான் பதில் சொல்லணும். ஐ ஹவ் நத்திங் டு சே. என்னன்னாலும் பேசிக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஒரு படம் யாரா இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கு எடுக்கிறது கஷ்டம், அதை வெளியிடுறது அதை காட்டிலும் கஷ்டம். ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கு பின்னால் எவ்வளவு இழப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னைக்குமே ஐ வாண்ட் டு பி அ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் தான். ஏன்னா இன்னைக்கு 10,000 ரூபாய் ஒரு தகப்பனோ தாயோ ஒரு பிள்ளையை நம்பி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்க when they invest so much money in you, ரெஸ்பெக்டிங் யுவர் டேலண்ட், நம்ம வந்து அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட்ஜெட்டுக்காக என்னென்ன விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணீங்க மேம்? பட்ஜெட்டுக்காக ஆஃபீஸே கிடையாது. we don't have an office. இப்போ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் டிஸ்கஷன் அவங்க இடத்துல இந்த கொரோனா அவனுக்கு கத்து கொடுத்துச்சு தெரியுமா? ஆமா, வர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு அது வந்து படத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஆமா, அந்த கார்ப்பரேட் இதுல இருந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு we work from home
அண்ட் என்னைக்கு வேணுமோ வி கனெக்டட் எங்கேயாவது ஒரு காமன் பிளேஸில். இப்போ நம்ம சென்னையில் வந்து ஸ்பேசஸ் ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டே அஃபேர்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். மெயினாக வந்து வி டிடன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ். ஏன்னா ஆஃபீஸ் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு வாடகை, அட்வான்ஸ், இபி பில்லு, கரண்ட்டு, அப்புறம் வந்து அப்புறம் டெய்லி சாப்பாடு, அப்புறம் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய், அப்புறம் அது அழகாக்க ஒரு 4 செடி, அதெல்லாம் வேணும் இல்லையா? அது எதுவுமே வேண்டாம். பொதுவாக ஒரு படம் வந்து ஆரம்பிக்கிறாங்கனாலே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் தான் போடுவாங்கன்னா அதுவே இல்லாமல் வேண்டான்னு ரொம்ப எனக்கு இந்த கொரில்லா டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தட். எனக்கு இந்த ஒரு பெரிய அது ஒரு படோபகமாகவே இருக்கக்கூடாது, அது ஒரு வே ஆஃப் லைஃபாக இருக்கணும். வெரி நைஸ். அண்ட் உங்களோட டெக்னிக்கல் டீம் பற்றியும் சொல்லுங்க மேம். அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? சூஸ் பண்ணனா அது தானாக சேர்ந்த கூட்டம். ஓகே. எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு வந்து டீம்ல ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டு. நான் வந்து பயங்கர உழைப்பாளி. எனக்கு கூட வேலை பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நிறைய உழைக்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு எடிட்டர் வந்து ஏற்கனவே நான் ஒரு 1 hour ஃபில்ம் பண்ணேன், தடயம்னு. ஸோ அதோட எடிட்டர் தான். அவர் கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் பிரவீன் பாஸ்கர்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். லால் சலாம், அப்புறம் அழகு குட்டி செல்லம். ஆக்சுவலாக ஒரு போர்ஷன் ஆஃப் காட் ஃபாதர் அவர் தான் பண்ணினார். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப அதுக்கப்புறம் இமோஷனை புரிஞ்சு கொள்றவர். ஒரு எடிட்டர் வெறும் வந்து டேபிள் ஒர்க்காக எடிட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு கதையுடைய சோலை அவர் தான் வந்து உருவாக்குறாரு அப்படின்னு நான் ட்ரஸ்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு என்னென்னா என்னோட இதை இம்ப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டேருந்து என்ன ஒரு அவுட்புட் வருது அப்படிங்கிறத நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கட் எப்போவுமே எடிட்டர் அடிக்க வைப்பேன். சூப்பர். ஸோ அதில் எனக்கு என்ன வேணுமோ அதை சிற்பமாக கார்க் பண்ணிக்கிறது தான். கேமரா வந்து கார்த்திக், அவரும் அந்த மியூசிக் ஆல்பம் சொன்னேன்ல, அதுவும் அவர் தான் பண்ணார். அவர் ரொம்ப விஷுவல் ஈஸ்தட்டிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இது கடற்கரை சார்ந்த படம் அப்படிங்கிறதுனால இதில் காட்சிகள்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி காயல் மூவி வந்து கடற்கரை அண்ட் அந்த டிராவல் ஜேர்னியை வந்து பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு படம்ங்கிறதுனால எந்த சீன் எடுக்கும் போது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? 2 படகு கிராஸ் பண்ணோம். நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் கிட்டத்தட்ட இதை சொல்லியிருக்கேன். 2 படகு வந்து கிராஸ் பண்ணோம், ஒரு மீனவன் வலைய போடணும். நாங்கள் உள்ளே போயிட்டோம், எங்களுக்கு வந்து ஆடியோலாம் ரீச் ஆகலை, வாக்கி டாக்கிலாம் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஏன்னா கடலோட ஆல்டிடியூடில் உங்களுக்கு சில நேரம் சவுண்ட்ஸ் வந்து இதாகும். நம்ம உள்ளே போனது குட்டி குரு, ஒரு 2 எடுத்தது 2 படகு, 1 ஆர்டிஸ்ட் இருக்காங்க நடிக்கிறதுக்கு, 1 நாங்கள். இங்கேருந்து சொன்னால் வலை போடுறப்போ படகு கிராஸ் ஆகாது, படகு கிராஸ் ஆகுறப்போ வலை போட மாட்டாங்க. பட் அது அப்போது வந்து நாங்கள் அதை இன்டர்வல் பிளாக்காக வச்சதுனால அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா அந்த இடத்துல உள்ள என்னவா 11 மணிக்கு மேலே கீழே இறங்குது. ஸோ இந்த கப்பல் வந்து இந்த படகு வந்து தட்டுது பேக் வாட்டர்ஸில். நாங்கள் அப்புறம் பார்த்தேன், ஆக்சுவலாக அப்போ என்னோடய கால் வந்து ஃப்ராக்சர் ஆகி நான் கட்டு போட்டிருந்தேன். வேறு வழி இல்லாமல் கடலுக்குள்ளெல்லாம் குதிச்சு அவனை வந்து இப்படின்னு சைகை காட்டி அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அப்புறம் அது அடுத்த நாள் ரீஷூட் பண்ணோம். அப்போ அது வந்துருச்சா மேம்? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. எதுக்காக இப்படி ஒரு சீன் பிளான் பண்ணீங்க? ஒரு காதலி, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல, அப்போ அந்த காதலன் அந்த அம்மா அப்பாவை பார்க்குறான். ஓகே. வாழ்க்கை அவங்க கண்ணு முன்னாடி மறைக்குதுங்கிறது தான் அதோடைய. ஸோ அதை இது பண்ணும்போது தான் அந்த படகு நீங்கள் டாப் ஆங்கிள் எடுக்கும்போது 2 படகு எப்படி கிராஸ் ஆகும். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் கேள்விப்பட்டோம். ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நைட் எங்கேருந்து துப்பு வருதுங்க அதெல்லாம் மேம் அப்படிதான் ரிசர்ச் ஒரு 11 பேர் கொண்ட குழு ஒரு பயங்கரமான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஆமா, ஒரு பர்டிகுலர் நைட் ஷூட் வந்து ஷாட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு பறவை, ஏதோ ஒரு பறவை வந்து ஃப்ரேம்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியே அது. என்னன்னா நாங்கள் அந்த ஷாட்டில் வந்து அனுமோல் தனியாக கடற்கரையில் நிற்கணும், ரமேஷ் திலக்கும் ஆர்ஜே பரத்தும் வந்து வரணும். ஸோ நாங்கள் போயிட்டோம் ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் எல்லாம் லைட்லாம் வச்ச பிறகு கிராமத்து மக்கள்லாம் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து இங்கே ஷூட் பண்ணக்கூடாது, ஏன்னு கேட்டால் அந்த கிராமத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழு வந்ததாகவும் அங்கே வந்து அவங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் தயவுசெய்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சத்தமாக பேசுனவங்க கடைசியில் ஒரு அன்பாக பேசுவாங்கல்ல, அப்போ அன்புக்கு அடிபட்டு நாங்களும் பயந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இன்னொரு இடம் போய் அங்கே பார்த்தோம். அங்கே வந்து ஆனால் எனக்கு என்னென்னா அடுத்த நாள் ஒரு பதப்பதப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் ஒரு சீன் மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான், பட்ஜெட் வைஸ் போகும்போது
கரெக்டாக ஒரு இருட்டுக்குள்ள கடல், ம். அனுமோல் ஒரு மஞ்சள் சேலை வந்து கெட்டிட்டு நிற்பாங்க. ம். ஒரு வெள்ளை நிற பறவை எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, திடீர்னு ஃப்ரேமில் வந்து அப்படியே பறந்து போகுது. இரவு நேரம் வந்து பறவைகளை பார்க்கவே முடியாது நீங்கள். ம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு நிமிஷம் அது எனக்கு அந்த ஷார்ட்லேருந்து மனம் வந்து அந்த சீன்லேருந்து கட் ஆகி எனக்கு ரொம்ப ஒரு புல்லரிச்சிடுச்சு. மேஜிக் Okay. மாதிரி நான் இருந்துச்சு. மேஜிக் மாதிரி இருந்தது. எனக்கு நான் கேட்டது முதல்ல அது நிஜமாவே அதுக்காக இதாயிட்டா, ஷார்ட்ல வந்துதான்னு தான் கேட்டேன். அப்புறம் நைட் போய் கார்டை போட்டு செக் பண்ணி இருக்கு. இருக்கு. ஓகே. இல்ல சில நேரம் நம்ம மனசுல என்னத்தையா நினைச்சிட்டு ஆமா. அப்படி ஒண்ணு போச்சுன்னு நினைப்போம் இல்லையா, அப்படியா இருக்குமோ, நம்ம பிரம்மையா இருக்குமோ பிரம்மையா அப்படிலாம் இருக்கும். யோசிச்சேன். ஓகே. சூப்பர். ஆக்சுவலா இவ்ளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மெயினா இந்த கதைக்கு காயல்னு பேர் வச்சதுக்கான காரணம் என்ன? காயல்ங்கிறது கடல், கடல் சார் நிலப்பரப்பு. சங்கத்தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரிவு சார் துயர். இது ரெண்டுக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இருக்கு, அதனால வச்சேன். பட் ஆக்சுவலி முன்னாடியே கயல்ன்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆனதுனால காயல் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அதை பத்தி யோசிச்சிங்களா இல்ல ப்ராப்பரான ஒரு நேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மட்டுமே ஸ்டிக் ஆன் ஆனீங்களா? நிறைய அர்ஜுன் இருப்பாங்க, நிறைய சுருதிகள் இருப்பாங்க. சுருதி. சுருதி வா அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம பிள்ளைக்கு நம்ம அர்ஜுன்னு பேர் வைக்கணும்னா வைப்போம். அப்படி. எப்படி பதில் எப்படி பியூட்டிஃபுல். வேற லெவல். நாங்க மேம் நெக்ஸ்ட் டைம் இந்த சைடு வந்து உட்கார்ந்துருங்க மேம் ஆங்கரா. 13 பேர் கொண்ட குழு எனக்கு பதில் நமக்கே டஃப் கொடுக்குறாங்க. 11 தான், அவங்க 13. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சீனியர் சீனியர்ல அவங்க. அண்ட் அதே மாதிரி எவ்வளவு பாடல்கள் இருக்கு மேம் படத்துல? படத்துல 6 பாட்டு இருக்கு. 6. வாவ். இப்பெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, ஒரு மூவில சாங்கே இருக்காது, இல்லாட்டி ஒரு சாங் 2 சாங் தான். பட் நீங்க 6 சாங்ஸ் வச்சதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக அந்த கதை ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் ஸ்டோரி. கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகும். அது பொறுமை இழந்துடக்கூடாது. பார்க்குறவங்க எல்லாருக்கும் கேட்டு பண்ணோன்னா அதில் நான் வந்து பாட்டு வைக்கணும், அதனால வச்சேன். ஸோ படத்துல 6 பாட்டு இருக்கு மேம். அதுல 4 பாட்டு நீங்களே எழுதிட்டீங்க. அந்த 2 பாட்டு மட்டும் ஏன் விட்டீங்க? அதையும் நீங்களே எழுதிருக்கலாம்ல. எனக்கு ரமேஷ் வைத்யா வந்து அவர் அஜித் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஓகே. இந்த படம் இப்போ நான் கேட்டேன் பாருங்க. அச்சச்சோ. 11 நபர்கள் கொண்ட சரி, குழு சரி. எங்க போனாங்க? 11 பேர் கொண்ட குழு வந்து இப்ப காலங்காத்தால தூங்கிட்டு இருக்காங்க மேம். அப்படியா? ஆமா, இல்லாட்டி அவங்க இந்நேரத்துக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். சோ நீங்களே சொல்லி விடுங்கள். அவர் வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவர் வந்து நடிகர் அஜித்தோட படத்துல ஒரு சூப்பர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப, அதாவது அவர் பேச்சு, மேடை பேச்சுலேருந்து அவர் எழுதுறது எல்லாம் ரொம்ப திறமையானவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல அவருக்கு என்னன்னா. அதனால இந்த கதாநாயகி வந்து ஒரு ஆன்டி சூசைடல் கேம்பெயின் வச்சிருப்பா. ஸோ அதுக்கான பாட்டு வந்து அவர் எழுதினாரு. ஓகே. மித்த இந்த இப்போ ஆஃபீஸ் கிடையாதா, அதே மாதிரி இங்கே பாடலாசிரியர் கிடையாதுங்கிறதுனால நானே வந்து 4 பாடல்கள் எழுதினேன். இன்னொன்று எனக்கு பாடல் எழுதுறது பிடிக்கும். ஸோ இந்த 4 பாட்டுல உங்களுடைய ஃபேவரட் வரிகள் ஏதாவது 2 வரிகள் இருந்தா எங்களுக்கு சொல்லலாம்ல. எனக்கு தேன்மொழி பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது காயல் பறவை ஒன்று. அதுல வந்து உயிர்கூடு பதறுதடி நீ விலகி போகும் பொழுதுன்னு சரணம் ஆரம்பிக்கும். நிவாஸ் பாடி இருக்கிறாரு. ஸோ எனக்கு நிவாஸோட குரல் மேல பெரிய மையல் உண்டு. அவர் அது பாடும்போது, அந்த காட்சியில பார்க்கும்போது அந்த பிரிவு வந்து அவ்வளவு ஆழமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மூவியை வந்து தமிழ்ல மட்டும் ரிலீஸ் பண்றீங்களா இல்ல மலையாளத்திலயும் ரிலீஸ் பண்றீங்களா? இப்போதைக்கு தமிழ்ல தான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன், அந்த தியேட்டருக்கு வர அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க மூவியை ரிலீஸ் பண்ணும் போது? இல்லை, ரிலீஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட், அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது என்கேஜிங்காக இருக்கிறது தான். பட் இந்த ஃபைட் இருக்கணும், அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸாக வந்து சொன்னாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபைட் வச்சுருக்கலாமே அப்படின்னு. பட் இந்த கதைக்கு தேவைப்படாத ஒன்று உட்புகுத்துறது அப்படிங்கிறதுல எனக்கு ஒப்புதல் இல்லை. பட் ஆக்சுவலாக அதுதான் கேள்வியாக கேட்கணும்னு இருந்தோம். இப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. எந்த மூவி போனாலும் கமர்ஷியலாக இருக்கணும்ப்பா, எங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணணும், நிறைய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கணும், அந்த மாஸ் மசாலாலாம் இருக்கணும்னு. பட் ஆக்சுவலாக காயல் மூவியில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன விஷயம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு கண்டிப்பாக மக்களுக்கு இது பிடிக்கும்னு? இது ஒரு பொண்ணோட கதையை பேசுது.
அந்த பொண்ணு நீங்களா இருக்கலாம், ஒரு ஆணா இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கலாம், அவங்க காதலித்த பெண்ணா இருக்கலாம். வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தின எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே கமர்ஷியல் தான். இதே ஒரு அழகான ஒரு கவிதை இன்னைக்கு மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல ரியாலிட்டி ஷோஸ்ல அதுதான் டிஆர்பி தருது. இதுக்கப்புறம் படங்கள் வந்து டைரக்ட் பண்றதுக்கு கதைகள் ரெடியா இருக்காம இருக்கு. அதுவும் ரியல் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது? மாரியல் தான். ஓகே. பெரும்பாலும் நான் வாழ்க்கைக்கு பக்கத்துல இருந்து தான் பார்ப்பேன். அதுதான் நல்லாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதோட ஒர்க் எல்லாம் போகுதா? லைக் மைண்ட்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான வேலைகள்? ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் முடிச்சேன். என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா? மதுரை பக்கம் நடந்த ஒரு கொலை வழக்கை பற்றின. அண்ட் அதே மாதிரி காயல் மூவியை ஆடியன்ஸ் தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இது ஃபேமிலி ரொமான்டிக் என்டர்டெயின்மெண்ட். எப்படி ஒரு அழகி உங்களை வசப்படுத்துச்சோ அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக மேம் உங்களுக்குன்னு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, இந்த ஆக்டர்ஸோடலாம் வந்து நான் ஒர்க் பண்ணணும், நான் டேரக்டரா இருக்கும் போது இவங்கெல்லாம் நடிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்க விஷ் லிஸ்ட்ல இருக்கிற நடிகர்கள்லாம் யார்? உங்களோட கதைக்கு வந்து பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. நிறைய நடிகர்கள் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. நான் பேசிக்கா ஒரு ரஜினி ஃபேனு. நானும் என்னோட தம்பி விவியன், அவர் இப்போ இல்லை, அவரும் நானும் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிலாம் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் பார்ப்போம். அது விஷயம். ஆனால் எனக்கு ரஜினி கிட்ட ஒரு நடிகர் இருக்கிறது தெரியும். அதாவது ஒரு சீசன்ட் ஆக்டர் ஒருத்தர். இதுவும் சூப்பராக பண்ணுவார், பட் அந்த மாதிரியும் அவர் சூப்பராக பண்ணுவார். உதாரணத்துக்கு காலா திரைப்படத்தில் ஈஸ்வரி ராவ் இறந்த பிறகு அவர் வில்லன் வீட்டுக்கு போவார். அப்போ ஒரு நடை நடப்பார் அந்த வீட்டுக்குள்ளே. அது எல்லாத்தையும் சொல்லிடும். அவரோட வலி, அவரோட கோபம், போய் அந்த சேரில் உட்காந்து அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும். அதுக்குன்னு நான் ரஜினி படம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் நான் யோசித்தும் வைக்கல. ஓகே. நீங்கள் வந்து டேரக்டரா செட்ஸில் எப்படி மேம்? லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டரா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர். ஓகே. சிரிக்க மாட்டேன். அப்படியா? ஏமாந்துடக்கூடாது. எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு ஸ்வீட்டா எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் தமிழ். எனக்கு வேலை பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, வேலை பார்க்கலன்னா ஸ்ட்ரிக்டா ஆபீசர். ஓகே. நீங்க எப்படி அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணுவீங்க? நீங்க நடிச்சு காட்டுவீங்களா இல்ல ஜஸ்ட் நடிச்சு காட்டணும்னு வரும்போது நடிச்சு காட்டுவோம். ஓகே. இப்ப நடிக்க காட்ட சொல்லாதீங்க. இல்ல 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 நான் ஜெனரலா கேக்குறேன். எங்களுக்கு சம்டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரி அப்படியே பேசுற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன். நைஸ். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து சூப்பரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. டைரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட படத்துல ஒரு கேமியோ ரோல் வந்து ப்ளே பண்றாங்க, ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்றாங்க. அந்த மாதிரி காயல்ல நீங்க வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லையா? சத்தியமா அந்த அளவுக்கு நான் யாரையும் கஷ்டப்பட்டேன். நீங்களே வந்து குட்டியா ஒரு கியூட்டான ரோல் அந்த மாதிரி. ஏன் மேம்? எனக்கு ஆக்சுவலாக பாலுமேந்திரா சார் முன்னாடி நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை கேட்டார், எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணார். ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்போ ஒரு நல்ல வேப்பிலை கப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க, நானும் நடிக்கிறேன்ட்டேன், பட் அது நிகழலை. அப்புறம் 2-3 பேர் இப்போ சமீபத்தில் கூட கேட்டாங்க, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. ஸோ இப்போலாம் இன்னொரு விஷயம் ட்ரெண்டாக இருக்குது, மற்ற டைரக்டர்ஸை வந்து நம்ம படத்தில் நடிக்க வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டைரக்டர்ஸை உங்கள் படத்தில் நடிக்க வைக்கணும்? யாருன்னு சொல்லுங்க, நான் நடிக்க வைக்கிறதுக்கு சார். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை? உங்கள் கதைக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு டைரக்டரா இல்லைன்னா என்னவா இருந்திருப்பீங்க? நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 15 வயதுல நினைச்சிருக்கேன். ஆனா அப்படி எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. அப்படிங்கிறப்போ வாழ்க்கை கைப்பிடிச்சு நம்மளை கூட்டிட்டு போகும்ல, அங்கெல்லாம் போயிடுவேன். அதனால அப்படி இப்படி போறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ளோல போறவங்க தான் நீங்க? ஃப்ளோல போறேன். ஓகே. ஐ ஹேவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபௌட் எனிதிங். ஆனா அதே மாதிரி உங்க ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? படத்தை பார்த்தோனே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இல்ல, இந்த ஸ்ட்ரகிள்ல வந்து கூட நின்னது என்னோட ஹஸ்பண்ட் தான். வந்து ஏன்னா சில நேரங்கள்ல நிறைய உடைஞ்சலாம் அழுவேன் நான். ஏன் அது ஒரு 2 வருஷமா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகல. நீங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனா அவங்க நல்ல இன்டென்ஷன்ல கேட்பாங்க, இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு. அது வந்து அதுக்கு என்ன நீங்க கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு எந்த ஒரு பொது நிகழ்வையும் ஒத்துக்கிறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த சப்போர்ட் வந்து இட் மீன்ஸ் அ லாட். பட் இப்போ தைரியமா போவீங்கல்ல, தைரியமா போய் ஃபேஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க முன்னாடி? அவங்க இன்டென்ஷன் தப்பு இல்லை, அவங்க யாரையும் நான் எதிர்கொள்றதுக்கு இல்லை, நான் என்னையே எதிர்கொள்றதுக்கு தான் பயந்தேன். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு உங்கள்கிட்ட? அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கட்லேருந்தே பார்த்துருக்குறாரு இல்லையா, அதனால
அவர் எப்போவுமே வந்து இஸ் a வெரி பாசிட்டிவ் பர்சன். முடிஞ்சிடும், அதெல்லாம் முடிச்சிடும், அதெல்லாம் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ அதை தாண்டி காயல் படத்துக்காக கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்கிட்ட இருந்து வந்தது? டைரக்டர் மித்ரன் ஜவகர், திருச்சிற்றம்பலம். எஸ். ஆக்சுவலாக அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் சொன்னேன்ல, அந்த டிப்ரெசிவான ஒரு பீரியடில் இது நல்ல படம், இது நல்ல கதை, இது வந்துடும் தமயந்தி அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி, ஈவன் எங்களோட ப்ரொடியூசர்கிட்ட பேசி இது வந்துடும் சார், இது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருந்தார். ஓகே. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 years பிஃபோர் ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா? சின்ன சின்ன எதுவுமே changes? கிடையாது. அப்படியே நீங்க ஏன்னா இப்பவும் வந்து ஆணவ கொலைகள் இப்பவும் நடக்குது. அதனால இந்த சூழல் எதுவுமே மாறல. இன்னைக்கும் ரித்தனியாக்கள் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. Yeah. ரித்தனியாக்களும் கவின்களும் சாகுற வரைக்கும் இது போன்ற படங்கள் வந்து நீங்க 5 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, அதான் நம்மளோட துரதிருஷ்டவசமான நிலைமை. உண்மையான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணீங்க மேம். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப யதார்த்தமான பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் காயல் மூவி பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் காயல் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ.